ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் நான் என்னென்ன செய்கிறேனோ இஃப்தியாரிக்கு நோம்பு இருக்கிறதுக்கு அப்புறம் என்னென்ன செய்கிறேனோ அதுதாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சமோசாவுக்கு வந்து நான் ஸ்டஃப் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் என் பொண்ணுக்கிட்ட, சமோசா பண்ணிட்டு இருமான்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து கஞ்சிக்கு வந்து எல்லாமே வதக்கிட்டு தண்ணி போட்டுட்டு வந்துட்டேன். தண்ணி சூடாகின வரைக்கும் சமோசா பண்ணிக்கலான்னு. ஏன்னா 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் செய்கிறதுக்கு நோம்பு திறக்கிறதுக்கே கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. அதனால தான் வந்து நான் சமோசா வந்து என் பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்டேன். கஞ்சி வந்து தண்ணி எப்போ சூடாயிடுச்சு, அது அரிசி வந்து கழுவி வச்சுருக்கிறேன். அரிசியும் போட்டு ஒரு 3 விசில் வச்சா போதுங்க, செம்மையான ரெடி ஆகிடும். நான் வந்து கொஞ்சம் ஒரு 4-5 எறா தாங்க போட்டு செஞ்சேன். எறா போட்டு செஞ்சால் செம்மையாக இருக்கும். கவுச்சி இல்லாமல் எங்கள் இதில் இறங்காதே, கொஞ்சம் எறா போட்டால் தான் எங்களுக்கு எல்லாம். அதுக்கப்புறம் நோம்பு திறக்கிற டைம் வந்துச்சு, சமோசா எல்லாம் போட்டு ரெடி பண்ணியாச்சு. சமோசா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு, செம்மையாக இருக்குங்க. இது சிக்கன் சமோசா, சிக்கன் எல்லாம் போட்டு செஞ்சதுங்க, செம்மையாக இருக்கும். அப்புறம் சமோசா ரெடி பண்ணிவிட்டேன். அப்புறம் கொஞ்சம் மைதா மாவு போண்டா கூட சுட்டேங்க. மைதா மாவு வந்து கொஞ்சம் போட்டு அப்படியே வறுத்து விட்டால் செம்மையாக இருக்குங்க இந்த போண்டா. என் வீடியோவில் வரும் பாருங்கள், ஷார்ட் வீடியோவில் போட்டுருக்கிற மைதா மாவு போண்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. யாராவது அவசரத்துக்கு வந்துட்டா வீட்டுக்கு 5 நிமிஷம் தாங்க. வெங்காயம் மட்டும் வதக்கி கொத்தமல்லி கொஞ்சம் ஜீரகம்லாம் போட்டால் செம்மையாக இருக்குங்க இது போண்டா. நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது. அப்புறம் போண்டாலாம் வறுத்தி எடுத்தாச்சு, எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு இப்போ வந்து நாங்கள் இது நோம்பு திறக்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. அப்புறம் நான் பாருங்கள் கஞ்சியும் ரெடி ஆயிடுச்சு, சமோசாவும் ரெடி ஆயிடுச்சு, எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க. அப்புறம் இது வந்து எலுமிச்சப்பழம் ஜூஸு அதுவும் பண்ணிவிட்டு, நேற்று வச்ச கஸ்டர்ட் இருந்துச்சு அதுவும் இருக்குது, சமோசா, போண்டா, வாழைப்பழம், அப்புறம் புதினா சட்னி கொஞ்சம் அரைச்சிட்டு திராட்சை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நோம்பு திறக்கிறதுக்கு. நைட்டுக்கு வந்து தோசையும் மட்டனோட எலும்பு போட்டு குருமா வச்சுட்டு எறா மட்டும் கொஞ்சமாக சிக்கன் 65 மாதிரி பண்ணிட்டேங்க. செம்மையாக இருந்துச்சுங்க இது நைட்டுக்கு சஹாருக்கு. ரொம்ப சிம்பிளானது தான் இது. ஏன்னா நான் வந்து தராவிக்கெல்லாம் போயிட்டு வந்து என்னால் முடியாது செய்கிறதுக்கு. எவ்வளோ என்னால் முடியுதோ அவ்வளோதாங்க நான் செய்வேன். ஏன்னா தராவிக்கு போயிட்டு வந்து 11 மணிக்கு மேலே ஆகிடுது. அதனால் வந்து நான் சிம்பிளாக எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வரைக்கும் செஞ்சுட்டு நான் வச்சுட்டு போயிடுவேன். வந்து ஒரு பசிச்சா சாப்பிடுவேன், இல்லைனா சாப்பிடாம அப்படியே தூங்கிடுவேன். ஒரு 4 மணிக்கு எழுந்து சஹாருக்கு சாப்பிடுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் இன்றைக்கி. இதுதான் எங்கள் வீட்டில் என்ன நடந்துச்சோ அதுதான் நான் ஃபுல் டே வந்து ரொட்டீன் காமிச்சிருக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். புதுசாக வரீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய், எல்லா ஃபீஸ்.